Hi friends, welcome back to Mama with Babe. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? என்ன சொல்றது? வருஷம் நாங்க Feb 14th செலிப்ரேட் பண்ணிருக்கோம். சோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு Feb 14 கூட நாங்க விட்டது இல்ல. ஏதாவது gift நான் கொடுத்திருக்கேன். பேபிமா கொடுத்தது இல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் Feb 14க்கும் பேபிமா கொடுத்ததே கிடையாது. பட் நான் தான் கொடுத்திருப்பேன். பட் இந்த வாட்டி பயங்கர டைட்டு, முடியவே இல்லை. அந்த டைட்ல இருந்தாலும் பரவாயில்ல, சரி ஒரு பட்ஜெட் வச்சு அந்த பட்ஜெட்ல வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து நீ போய் பேசுற அபாண்டமா எங்க வாட்ச கட்டி மாத்தி கட்டிட்டேன்ட்டா நான் குடுக்கறது இல்லைன்னு அர்த்தமா? எங்க இந்த வாட்ச் லாஸ்ட் இயர் வந்து இந்த வாட்ச் தான் கொடுத்தியா? லாஸ்ட் இயர் வந்து உன் ஷூ வாங்கி கொடுத்தேன் வுட்லாண்ட்ல, பிளாக் நான் தான் வாங்கி. அதுக்கு நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட தொங்கி எனக்கு இந்த வருஷம் தான் வந்து இந்த வருஷமும் நான் சொல்றேன் நீ வாங்க மாட்டேன்ற, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் உனக்காக வந்து நான் டாட்டூ எல்லாம் போட்டிருக்கிறேன். ஐயோ அது உனக்காக எனக்காக இல்லப்பா, உனக்காக. சரியா? ஃபர்ஸ்ட் டாட்டூ இந்தம்மா போட்டு வந்துட்டு சரி Feb 14 தானே எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். உனக்கு நான் செய்ய ஆரம்பிச்சு 2-3 வருஷம் தான் ஆச்சு. 2-3 வருஷம் தான் ஆச்சு. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி February 14th வேலண்டைன்ஸ் டேக்காக கிஃப்ட் வாங்கலாம்னு கிளம்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அப்படி அங்க போய் என்னதான் வாங்குறோம், இவ்வளோ டைட் ஷெட்யூல்லயும் என்னதான் பண்றோம் அப்படின்றத வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னப்பா பாக்குறேன்? கேஸ்டிங் ரிங் இதெல்லாம் தெரியுதா பார்த்தாலே? நான் டைமண்ட்ல பாருன்னு சொன்னேன், நீ வந்து திரும்பி இதுல பாக்குற. என்ன பிரைஸ் வருது? அந்த மாதிரி ஏற்கனவே இருக்குதுப்பா, அதே இலையே பார்த்து வாங்கின்னு தெரியுற. யார் வச்சிருக்கா இப்ப அந்த இலைய? பாப்பா வச்சிருக்குதா? கம்மியா வரணும்னா பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பாருப்பா. நைஸ் கியூட்டி ப்ரூட்டா இருக்குது. இந்த கியூட்டி ப்ரூட் என்ன பிரைஸ்? ஓகேப்பா, சாங்ஷன்பா. இமிடியேட்டா நீ அதை எடுத்து கையில மாட்டிக்கலாம் பே பண்ணிட்டு. ஓகேவா? உனக்கு நான் வேலண்டைன் டே கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். நீ எனக்கு என்ன வாங்கி கொடுத்த? பாப்பா முடிச்சிச்சு. அது ஒண்ணுதான் கம்மியா வந்துச்சு. மீதி வேற ஏதாவது ஸ்டட் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். என்ன பண்றேன்? அந்த ரேஞ்சில் கம்மியா வராது. ஸ்டட்ல டாட் மாதிரி ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தல்ல, சரி அந்த முத்து வச்சு வாங்கு, இல்லைன்னா பவளம் வச்சு வாங்கு, மாடர்ன் ட்ரெஸ்க்கெல்லாம் போடுறதுக்கு. பவளம் வச்சிருக்கேன், முத்து வச்சிருக்கேன், இதே மாதிரி எனக்கு வேணும். பட் ஆனால் இந்த டிசைன் இல்லாமல் இந்த பூ இல்லாமல் நான் வேற அண்ணாச்சி போட்டும்பாங்கல்ல அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். ஆனால் 2K கிட்ஸ்லாம் சூப்பர்ப்பா, தெரியுமா? இந்த மாதிரி வெட்டியா வேலண்டைன் டே அது இதுன்னெலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. இத்து போன இந்த 80s கிட்டும் 90s கிட்டும் தான் சும்மா இல்லாமல் வேலண்டைன் டே, லொட்டு டே, லொஸ்கு டே அப்படின்ட்டு இருக்குதுங்க. நல்லா இல்லை, ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ அதையே வாங்கிக்க, ஓடு. தான் ஐடியா கேட்கணும், எவ்வளோ சீப்பாக முடிச்சிருக்க பத்தியா? அப்பா இப்போ பட்ஜெட்டே இல்லைப்பா. சரி வருஷம் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துருமே, இந்த வருஷம் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சீப்பாக முடிச்சது. ஏன்னா ஃபுல் டைட்டு, செம்ம டைட்டில் இருக்கிறதுனால இருந்தாலும் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறேன். என்னப்பா இங்கேயும் உனக்கு கிஃப்ட்ப்பா. நானும் இந்த ரோஸ்ல கொடுக்குறேன்ப்பா. நானும் ஒரு 100 ரூபா கொடுத்தா வாங்கணும்ப்பா. அது ஒன்று வாங்கலாம் அந்த ரோஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன வாங்கணும்? ரிங்கு. இதுக்கு மட்டும் அந்த 2K கிட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வேலையெல்லாம் காட்டுவாங்களா? நம்ம காட்ட முடியாதா? நம்ம எவ்வளோ கேஷ் கொடுத்து பொருள் வாங்கணுன்றது விஷயம் இல்லை, இந்த மாதிரி அதுதான் விஷயம். இது ஒன்று கொடுமா எனக்கும். ஓகே ஓகே டன். தெரியலையா? அதுக்காக தானா? ஓகே, சின்னதா வாங்கி அப்படியே பெருசா கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, பந்தாவா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிங் வாங்கிட்டு எங்க போறோம் அப்படின்னா ஃபேமிலியா வந்து டின்னர் போறோம். ஓகேவா? ஓகே.
மௌலியும் நாங்க பிக்கப் பண்ணிட்டோம். மோனா மௌலி எல்லாத்தையும். கிரிஞ்சி சும்மா நாளைக்கு கிஃப்டா? என்னது? நீ ஒரு நாளைக்கு கிரிஞ்சு பண்ணுவியே. மோனா கிரிஞ்சுல சேர்ந்துட்டான். இல்ல அது வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் கிடையாது, பர்த்டே கிஃப்ட். வேலண்டைன்ஸ் டேக்கு நீ எது கொடுக்கலையா? இல்ல 2K கிட்ஸ் எல்லாம் யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எனக்கு காய்ச்சல் ஆயிடும். அதுங்க தான் காசோட அருமை தெரிஞ்ச கிட்ஸ், ரைட்டா? அதுதான் உண்மை. இந்த 90s கிட் எல்லாம் வந்து மெமரிஸ், லவ்வபிள் கிட்ஸ் சொல்லு. 90s கிட் எல்லாம் கொழுப்பு எடுத்து போன கிட் கிடையாது. எவ்வளவு லவ்வபிள் கிட்ஸ் தெரியுமா அவங்க எல்லாம்? அப்படி பார்த்தா நீங்க 2 பேரும் 90s கிட்ஸ்லயே வர மாட்டீங்க. என்ன பேசுறீங்க? என்னது அப்படி அப்படி பார்த்தா நீங்களாம் 90s கிட்ஸே கிடையாது. சரி 70s 80s எல்லாருமே சேர்ந்ததுதான் 80s கிட். நீ 70s கிட், 90s கிட்ல இருந்து நான் 80s இவன் 70s. 90s கிட்னு சொல்லும்போது நான் அதான் சிரிச்சேன். ஓ 90s தான். நான் தான் 2K. அவன் தான் 2K. ஏய் லூஸ் 2001 கிடையாது. 90s தான் வரும். நானும் எல்லாமே 90s பாத்துருக்கேன். இவன் அந்த மாதிரி எதுவுமே நாங்க தான் 2K கிட்ஸ். ஒரிஜினல் 2K கிட்ஸ் வந்து மௌலி தான். 2005 2001 2005 சொல்ல நீ. about 2000 தான் 2K கிட்ஸ். 78 செருப்பு 78 88. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பசிக்குது. போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேனா பாப்பா வீட்டுக்கு போக போறோம். ஏன்னா எனக்கு வந்து எமி வந்து மருதாணி போட்டு விடுறேன்னு இருக்கா வேலண்டைன்ஸ் டேக்கு. அவன் நேத்துல இருந்து கூப்பிடுனது. ஒரு காலத்துல பிரியாணி லெக் பீஸ் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்பெல்லாம் அவ்வளவு பெருசா பிடிக்கிறது இல்லை. ஏன்? நல்லாவே இருக்க மாட்டேங்குது. லெக் பீஸ் சக்கையா இருக்கிற லக்கு தெரியுமா? பிரியாணி லெக் பீஸ் கிடைக்கிறது எவ்வளவு லக்கு. ஆமா அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த அவனுக்கு பிரியாணி அவனுக்கு போட்டுக்கிறேன் கொஞ்சம். நீ போட்டுக்கூட கொஞ்சம். டயட்டா? சரி ஓகே. ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணுவேன். சில பேர் மாதிரி கிடைச்சது காண்டது இப்படி நொறுக்க கூடாது. பக்கத்துல நொறுக்கிட்டு தர்புக்குன்னு போட்டுக்கிட்டு வேலைதான் காட்டிக்கிட்டு ஒரு ஹெல்த் கான்சியஸ்னு ஒரு டாக்டர் படிக்கிற பொண்ணுக்கு அது ப்ரான்ஸ் நல்லா சூடா ப்ரான்ஸ் 65 நல்லா சூப்பரா கிறிஸ்பியா எக்ஸலண்டா. வலிக்குதா பத்தி? லவ் யூ டி. லவ் யூ டி. என்ன பண்ணுறீங்க அங்க உட்கார்ந்து? லவ் யூ டி. மெகந்தி மௌலி சித்தப்பா. பாத்துட்டேன். சூப்பரா இருக்குடி. என்னப்பா பண்ண போறீங்க இப்ப? நீங்க ஹேனாவும் நானும் ரீல்ஸ் பண்ண போறோம். என்ன ரீல்ஸ்மா? பிராக்டிஸ் பண்ணி என்ன ரீல்ஸ்? ஆமா என் ரீல்ஸ பார்த்து இந்த குழந்தை இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஏண்டா செல்லக்குட்டி சொல்லு. ஓகே பாய். வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓகே பாய். சரி பாய் சொல்லு. பாய் குட் நைட். பாய் சொல்லு. பாய் குட் நைட். சரி நாங்க கிளம்புறோம். பாய் நாங்க போறோம். ஓகே பாய் பாய். பாய். பாத்தியா குழந்தை? பாத்தியா குழந்தை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து மெகந்தி வந்து போட்டிருக்கா. யார் அப்படின்னா எலினாவோட அம்மா எவி. அவ முதல்ல நிறைய நல்லா போட்டிருந்தா, நடுவுல கேப் வந்துச்சு. இப்ப பிராக்டிஸ் டெய்லி பிராக்டிஸ் எங்க கையை வச்சு டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. சரி வேலண்டைன்ஸ் டே வருதா, சரி அது ஒரு 2 நாளா கூப்பிடுறது வாக்கா வாக்கா அப்படின்னு. சரி வேலண்டைன்ஸ் டேக்கு நம்ம மருதாணி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீட்டுல இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் காலையே கரைச்சு ஊத்துதாங்க, இந்த பக்கம் இவங்க 2 சேதியே இதுதான்டா சிங்கிளா இருந்தா இதுதான்டா பிரச்சனை. மொரட்டு சிங்கிளா வேற நீ இருக்கிற. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட கிஃப்ட் வந்து காட்டுறேன். ஏன்னா ரொம்ப பட்ஜெட் டைட்ல போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கொழுப்புலயும் வந்து சரி எனக்கு வந்து ஆக்சுவலி வருஷம் வேலண்டைன் டேக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறது இது.
ஆனா ஆக்சுவலா இதோட டிசைன் எப்ப பார்த்தேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணி பில்லுக்கு போகும்போது தான் பார்த்தேன். இதுல 3 ரோஸ் இருக்கும். அப்படியா? 3 ரோஸ் 3 ரோசஸ் டீ மாதிரி இது ஒரு 3 ரோசஸ் டீ நம்ம இப்ப ஆயிட்டோம். மொத்தம் 4 ரோஸ், அதுல ஒரு ரோஸ் வந்து பிச்சி, ஒரு ரோஸ் வந்து மாப்பிள்ளை கொடுத்துட்டோம். அதனால இப்ப 3 ரோஸ் இதுல இருக்கு. ஓகேவா? அதனாலதான் இந்த 3 ரோசஸ் வந்து இப்ப நான் டீ மாதிரி நாங்க 3 ரோசஸ் டீ மாதிரியே உட்கார்ந்துன்னு இருக்கிறோம். ஓகேவா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட். ரொம்ப வந்து கம்மி பட்ஜெட்ல தான் வாங்கி கொடுத்தாரு. பட்ஜெட்டுங்க தாண்டி வந்து வாங்கி கொடுக்கணுமே அப்படிங்கறத வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இவ்வளவு செலவுகளுக்கு அப்புறமும் இந்த கோல்டு வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா அது பெரிய விஷயம். அது உங்களுக்கே தெரியும். நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வேலண்டைன்ஸ் டே வந்து இப்ப 12:30 ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து நாங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் என்ன பண்றோம் ஏதா பண்றோங்கிறத அடுத்தடுத்த விளாக்ல வந்துனே இருக்கும். என்னடா வேணும் உனக்கு? பர்த்டே பொண்ணு வாங்குற, வேலண்டைன்ஸ் டே பொண்ணு வாங்குற. 25 நோட் பண்ணிக்கிறேன். 25 நோட் பண்ணிக்கிறான் எல்லாரையும். சரியா? எல்லாரையும் நோட் பண்ணி வச்சுக்கடா. கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சதக்கு இது பண்ணிடுவான். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டாக் பண்ணுங்க. ஓகே பாய்.